கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் நன்மைகளின் நேரம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சபை ஆராதனைகளில், ஜெப நேரங்களில், ஆராதனை நேரங்களில் எங்கள் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற விடுதலைகளை சாட்சியாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இது எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக, விளம்பரத்திற்காக அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படவும், இன்றைக்கு அவர் நன்மைகளை செய்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவதற்கான ஒரு சுவிசேஷ நிகழ்ச்சி. இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை காண்பிக்கிறேன். கொடிய நோய் கேன்சர் என்பது இந்த நாட்களில் கொடிய நோய். அதிலும் பிளட் கேன்சர் என்பது கொடிய நோய். அதிலும் அது சிறு பிள்ளைகளுக்கு வருவது என்பது மிகவும் கொடுமை, மிகவும் கொடுமை. கொடிய இரத்த புற்றுநோயினால் பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்ததை இன்றைக்கு உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்கள். இந்த சாட்சியை கேளுங்கள். என்னுடைய மகனுக்கு 3 வயசில் பிளட் கேன்சர் நோயினால ரொம்ப அவதிப்பட்டு நல்ல கஷ்டப்பட்டு அவனை நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம். மறுபடியும் கழிஞ்ச வருஷம் ஜூன் மாதம் அவனுக்கு அதே நோய் தொடங்குச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ மறுபடியும் வேறு பக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அப்போது டாக்டர் சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இங்கே ப்ரேயர் பாஸ்டர்ட்டை சொல்லேன். நானும் நல்ல உருக்கமாக அவனுக்காக ஜெபிச்சேன். எனக்கு என்னுடைய மகன் எனக்கு பிள்ளை இல்லை, உங்கள் பிள்ளை. நீங்கள் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். 100 வருஷம் அவன் நல்லபடியாக இந்த பூமியில் வாழணும், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக நல்ல உருக்கமாக எல்லாருமாவே அவனுக்காக உருக்கமாக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜனவரியில் போய் டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்து அவனுக்கு எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தது. எனக்கும் அதுபோல் ஏப்ரல் மாதம் நல்லா உடம்பு முடியாமல் வயிற்றில் வலி நல்ல அதிகமான வலி, என்னால் தாங்கவே முடியாது அந்த வலியை. ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் போனேன். போய் அங்கே டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து கர்ப்பப்பை கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய கணவர் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நாங்கள் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு 1 மாதம் கழிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. நான் அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் ஜெபிச்சேன். எனக்கு யாருமே இல்லை, தாயின் தகப்பன் இருந்து கூட எனக்கு யாருமே இல்லை. அதனால் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களால் மட்டும்தான் என்னை சுகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜெபிச்சேன். இப்போ ரிசல்ட் வந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் நார்மலாக இன்ஃபெக்ஷன் தான் ஆகிருக்கு, அதுக்கு நீங்கள் மாத்திரை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் தந்தாங்க. கடவுளுக்கு கோடி நன்றி. கொடிய இரத்த புற்றுநோயிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். வசனம் சொல்லுகிறதை பாருங்கள், கொடிய வியாதிகள். இயேசு கொடிய வியாதிகளை சுகமாக்கினார். இன்றைக்கும் அவர் கொடிய வியாதிகளை சுகமாக்குகிறார். கொடிய வியாதிகளை சுகமாக்குகிறார். கேன்சர் என்பது ஒரு கொடிய நோய். இன்றைக்கும் அதுக்கு மருந்து இல்லை. அந்த நோய்பட்டவர்கள் படுகிற உபத்திரவம், பாடுகள், அவஸ்தைகள் சொல்ல முடியாது. என்னுடைய சபையிலிருந்து
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் கேன்சர் நோயாளிகளை சந்தித்து அவள் மத்தியிலே ஊழியம் செய்வது வழக்கம். அப்படி செய்து வருகிறோம். அப்படி மருத்துவமனையிலே நாங்கள் போய் அந்த நோயாளிகளை சந்திக்கும் பொழுது அவர் படுகிற அந்த கொடிய வேதனைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து அழுவோம். அது ஒரு தாங்க முடியாத ஒரு உபத்திரவம். அநேகர் அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பலவீனங்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். கேன்சரிலிருந்து ஆண்டவர் அற்புதமான சுகத்தை இந்த மகனுக்கு கொடுத்திருக்கிறார். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் மருத்துவம் செய்ய வேண்டும், லட்சங்கள் செலவாகும். ஏற்கனவே லட்சங்கள் செலவழித்து குணமாகி மறுபடியும் வந்து விட்டது. இப்ப இந்த சகோதரி பார்க்குறாங்க, இனி நம்ம செலவழிக்க பணம் இல்லை. ஒருவேளை கடனெல்லாம் வாங்கி மருத்துவம் செய்வோமானால் இந்த வியாதி மறுபடியும் வராது என்பதிலே என்ன நிச்சயம் இருக்கிறது? ஆகையால் இனி மருத்துவர்கள் என்பது வேண்டாம். இந்த ஆண்டவரை போதும், இந்த இயேசு போதும், அவரே பார்ப்போம். என் மகனை அவர் பிழைக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் ஆலயத்தில் வந்தார்கள், ஆராதனைக்கு வந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த ஜெபம், வடித்த கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் அவர் சகல நோய்களை குணமாக்க வல்லவர், கொடிய நோய்களை குணமாக்க வல்லவர். எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கொடிய நோய், கொடிய பலவீனம், இல்லைன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், இயேசு அவர்களை சுகமாக்குவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆனோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவர் சுகமாக்கி விட்டார். இந்த இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே என் நோயை இயேசு சுமந்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையிலே இயேசு என் வியாதிகளை சுமந்து விட்டார். என் பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். என் அத்தனை வலி வேதனைகளை இயேசு சுமந்து விட்டார். எந்த கொடிய நோயையும் அவர் குணமாக்க வல்லவர். நம்பி பாருங்கள். அவருடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனேன் என்று வேதம் சொல்லுகிறதை நம்பி பாருங்கள். அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அவர் குணமாக்குகிறவர், பூரணமான சுகத்தை தருகிறவர். அந்த சகோதரி நம்பினாங்க, அவங்க பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க நம்புங்க, உங்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிற தேவன், அற்புதமான விடுதலைகளை கொடுக்கிற தேவன், சகல நோய்களை குணமாக்குகிறவர், பொல்லாத கொடிய வியாதிகளை குணமாக்குகிறவர், அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர், எப்பேற்பட்ட நோயை குணமாக்குகிற வல்லமை உள்ள தேவன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இந்த சாட்சியை கேட்டு எனக்கும் ஒரு சுகம் கிடைக்காதா? என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? என் கணவனுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? என் தாய், என் தகப்பன் சுகமாகி விட மாட்டார்களா? ஓ, என் மனைவி, என் கணவன் சுகமாகி விட மாட்டார்களா என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுதே உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே சகல நோய்கள் குணம் அடைவதாக. உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆனோ இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற, இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. அற்புதமான சுகம் உண்டாகட்டும். நீர் அந்த விடுதலையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
குணமாக்குனதுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்கனவே எங்கள் நோயை நீர் சுமந்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த சுகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் குணமாக்கப்பட்டு விட்டோம், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஏற்கனவே நீர் சுகமாக்கினீர், இப்பொழுது அதை வெளிப்படுத்தி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுக்கும் நன்மை உண்டாகும். இந்த இயேசுவை விசுவாசிங்கள். ஆமென். செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே,